ஒருமையுடன் இனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்தலமோங்கு கந்தவேலே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே. ஓம் சரவணபவ. வடலூர் வள்ளலாரின் வரிகளில். வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக தொலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் சித்தர்கள் திருவடி குன். வணக்கம். தொடர்ந்து நம்ம திருவண்ணாமலை கிரிவல சித்தர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். முதல் பதிவாக அழகானந்த சித்தர் மற்றும் குகை நமச்சிவாயம், விருப்பாட்சி தேவர், அவருடைய ஆசிரமம் கந்தாசிரமம், நம்ம ரமணர் இருந்து தவம் செய்த தங்கியிருந்த கந்தாசிரமம் விருப்பாட்சி தேவர் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கிரிவல பாதையை நம்ம தொடர்றோம். கிரிவல பாதையில் நம்ம வர்ணலிங்கத்துக்கு அடுத்தது அழகானந்த சித்தர், அடுத்து வர்ணலிங்கம் வரும். வர்ணலிங்கத்துக்கு அடுத்தது சேஷாத்ரி சுவாமிகள். இன்னைக்கு நாம் இந்த காணொலியில் சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த சித்தர்கள் எல்லாம் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 4 சித்தர்களுக்கு மேல் அங்கே அவங்களுடைய ஜீவபீடம் இருக்குது. பொதுவாக நம்ம அது சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆசிரமம் சொல்லுவோம். அவருடைய ஜீவ சமாதியும் அங்கே இருக்குது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடர்ந்து அவங்களது காணொலியில் நம்ம பார்க்குறோம். அங்கே கண்ணாடி சுவாமிகள் இருக்காங்க, சடை சுவாமிகள் இருக்காங்க, பத்ராச்சல சுவாமிகள் இருக்காங்க, சடச்சி அம்மாள் இருக்காங்க. அதாவது நம்ம சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அன்னம் ஊட்டும் அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அம்மையார், அவங்களுடைய ஜீவபீடமும் இங்கே தான் இருக்குது. சடை சுவாமிகள் அவங்களுடைய தொடர்ந்து பயணித்த அவங்களும் அந்த சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் தான் இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அங்கே சமையல் கூடம் இருக்குது. அந்த சமையல் கூடத்தில் தான் பத்ராச்சல சுவாமிகள் அப்படி சொல்லுவாங்க. பத்ராச்சல சுவாமிகளுடைய ஜீவபீடம் அங்கே இருக்குது. அதையும் நாம் காணொலியாக்கம் செஞ்சுருக்கோம். நீங்கள் அந்த தரிசனம் முதல்ல நீங்கள் பண்ணிவிட்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம அதுக்கு பத்ராச்சல சுவாமிகள்னா யார், சடை சுவாமிகள் யார், சடச்சி அம்மாள் தனித்தனி பதிவுகளில் நம்ம கொடுக்க இருக்கிறோம். இப்போ நம்ம சேஷாத்ரி சுவாமிகளுடைய அந்த ஆசிரமத்தில் யாரெல்லாம் இந்த சித்தர் பீடங்களுக்குள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம காணொலியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் சித்தர்கள் திருவடி இணையத்தில் ஆன்மீக வலைக்காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பமான அந்த பதிவுகளை கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நிறைய சித்தர்கள் கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்கோம் 1500 காணொலிகள் இருக்குது. 450 சித்தர்கள் பீடங்கள் எல்லாம் நாங்கள் தரிசனம் செய்திருக்கிறோம். மற்றும் வாழும் சித்தர்கள் 50க்கும் மேற்பட்ட வாழும் சித்தர்கள், நிறைய சித்தர் பீடங்கள் இந்தியா முழுவதும் இருக்கும். இந்த சித்தர் பீடங்கள் எல்லாம் நாம் எங்கெங்கெல்லாம் வரைபடங்கள் மூலம், அதாவது மேப்னு சொல்லுவோம், அது எங்கே இருக்குது, இருப்பிடம் எங்கே இருக்குது, அதோட முகவரி என்ன, நம்ம யாரை தொலைபேசி காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் www.siddhargalthiruvadi.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. படிங்க, மற்றவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க என்று சொல்லி இந்த காணொலியை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த கிரிவல சித்தர் தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வாங்க இப்போ நாம காணொலிக்குள்ளே போகலாம். சேஷாத்ரி சுவாமிகள், திருவண்ணாமலை கிரிவல பாதை. வணக்கம். நிலையா பொருளை உடலாய் கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போ. நிலையா பொருளை
வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக தொலைக்காட்சியில் இன்று நாம் காண இருக்கும் ஜீவபேடு தரிசனம் மற்றும் மகான்களின் வரலாறு. திருவண்ணாமலையில் மகான் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் சேஷாத்ரி சுவாமிகள். இவர் அம்பாள் உபாசகர், அண்ணாமலை ஆண்டவன் மீது அளவில்லாத அன்பு கொண்டவர். இவர் பிறந்தது 1870 வருடம் ஜனவரி மாதம் 22ஆம் நாள் சுக்ல வருடமாகும். வந்தவாசியில் உள்ள வழூர் என்ற கிராமத்தில் வசித்து வந்த வரதராஜர் மரகதம்பாள் அவர்களின் புதல்வராக காமாட்சி தேவியின் அருள் ஆசையினால் அவதரித்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். இவர் கருவில் திருவருள் பெற்ற சுவாமிகள் ஆவார். உடலாய் கருதி நெடுநாட்பொழுதும் அவமே போய் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறை போய் செவிடு குருடாய் பிணிகள் நிறைவாய் பொறிகள் தடுமாறி. சேஷாத்ரி சுவாமிகள் குழந்தையாக இருக்கும் காலத்தில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி விசாகம் தொடங்கியது. ஒரு நாள் தாயார் மரகதம் 4 வயது குழந்தை சேஷாத்ரியுடன் கோயிலுக்கு சென்றிருக்கிறார். வழியில் ஒரு பொம்மை வியாபாரி சிறிய நவநீத கிருஷ்ண விக்கிரகங்களை ஒரு சாக்குப்பையில் கொண்டு வந்து வியாபாரம் செய்திருக்கிறார். சிறுவன் சேஷாத்ரி தன் தாயுடன் பூஜை செய்ய ஒரு விக்கிரகம் வேண்டும் என கூறி விக்கிரகத்தை தொட்டான். வியாபாரியோ இப்பொழுதுதான் வியாபாரத்தை ஆரம்பிப்பதாகவும் குழந்தை இனாமாகவே எடுத்துக் கொள்ளட்டும் என கூறி காசு வாங்க மறுத்துவிட்டார். மறுநாளும் மரகதம் அம்மாள் சேஷாத்ரியுடன் கோவிலுக்கு செல்லும் போது வியாபாரி தாயின் கால்களில் வீழ்ந்து வணங்கி தங்கக்கை என்ற சிறுவனின் கரங்களை பிடித்து கண்களில் ஒற்றிக் கொண்டான். பெரிய பெரிய திருவிழாக்களில் கூட 100 பொம்மைகளை விற்றாலே அதிகம். நேற்று ஒரே நாளில் 1000 பொம்மைகள் விற்றன. குழந்தையின் கை தங்கக்கைதான் என போற்றினார். அன்று முதல் மக்களும் சிறுவனை தங்கக்கை சேஷாத்ரி என்றே அழைக்கலாயினர். மலனே சயனம் இசையாய் பெருகி மடிவேற்குரிய நெறியாக மறைபோற்றறிய ஒளியாய் பரவு மலர்த்தாட்கமலம் அருள்வாயே. நாளடைவில் சுவாமிகள் தினமும் 3 வேளையும் குளிப்பார். இடையிடையே ஏதோ அசுத்தம் ஏற்பட்டதென்று சொல்லி அடிக்கடி நீராடுவார். ஊரார் இவரை நீர்க்காக்கை என்று அழைத்தனர். எப்பொழுதும் தீர்த்த பாத்திரத்துடன் இவர் இருப்பார். சங்கரத்தாழ்வார் சன்னதியில் உட்கார்ந்து ஜபம் செய்வார். காமாட்சியம்மன் சன்னதியிலும் சுவாமிகளை காணலாம். சுவாமிகள் எண்ணெய் தீர்த்திக் கொள்வதில்லை. சுவாமிகளின் உபாசனை முறைகளை கண்டு சுற்றத்தார் அன்பு தொல்லை தருவதால் சுவாமிகள் கோவிலில் ஜபம் செய்வதை நிறுத்திவிட்டு இரவில் மயானத்திற்கு போய் உபாசனை செய்து வந்தார். சுவாமிகளை வெளியே அனுப்பாமல் வீட்டிற்குள் கட்டி வைத்து பூட்டியும் பார்த்தார்கள். சுவாமிகளோ கதவை உட்பக்கம் தாளிட்டுக் கொண்டு 3-4 நாட்கள் வரை திறக்க மாட்டார்கள். கட்டுப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க சுவாமிகளின் மயான ஜபமும் அதிகரித்தது. மயான ஜபம் கூடாது என்று ஆட்சேபித்ததால் பரசுராம சாஸ்திரிகளோடு சுவாமிகள் 3 மணி நேரம் வடமொழியில் தர்க்கம் செய்திருக்கிறார். சுவாமிகள், நான் நைஷ்டிக பிரம்மச்சாரி உபாசகன், உபாசகனுக்கு காலதேச வர்த்தமானங்கள் கிடையாது என்று ஆதாரங்களை காட்டி பெரியவரை பதிலுரைக்க முடியாமல் செய்தார் சேஷாத்ரி சுவாமிகள். பெரியவரோ மயானத்துக்கு போய்விட்டு வீட்டுக்குள் நுழையக்கூடாது என்றார். சுவாமிகளும் அப்படியே என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி கோவில் குளம் என்று சுற்றி கொண்டிருந்தார். அன்று சுவாமிகளின் தந்தைக்கு சிரார்த்த நாள். வெகுபாடுபட்டு சுவாமிகளை அவரது சிற்றப்பா வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறார். சுவாமிகளோ, நான் சன்னியாசி, சன்னியாசிகளுக்கு கர்மம் கிடையாது, தொல்லை தராதீர்கள் என்று தடுத்தும் சிற்றப்பா கேட்கவில்லை. சுவாமிகளை ஓர் அறையில் தள்ளி பூட்டினார்கள். சுவாமிகளின் தம்பி நரசிம்ம ஜோசியர் சிரார்த்தம் நடத்த தொடங்கினார். சிரார்த்தம் முடிந்து பித்திருக்களின் ஆசி பெற வேண்டிய நேரத்தில் சிற்றப்பா கதவை திறந்திருக்கிறார். உள்ளே சுவாமிகள் இல்லை, மாயமாய் மறைந்து விட்டிருக்கிறார். ஊரெங்கும் செய்தி பரவியது. பெரிய மகானாக அல்லவா இருந்திருக்கிறார், அவரது பெருமை தெரியாமல் இருந்து விட்டோமே என்று வருந்திருக்கிறார்கள் அனைவரும். கொலை காட்ட உண கெடமாச்சவதி குளமாய் சுவர முதுசூதம் குறிப்போய் பிளவு படமேன் கதவு கொடிவே படையை விடுவோனே. வீட்டை விட்டு மாயமாய் மறைந்த சுவாமிகள் சில காலம் மாமண்டூர் கிராமத்தில் உள்ள பஞ்சபாண்டவர் குகையில் தவம் செய்திருக்கிறார். பின்னர் வேலூர், மணியம்பாடி, ஆவத்தம்பாடி, துறிஞ்சிக்குப்பம் வழியாக திருவண்ணாமலை வந்தடைந்திருக்கிறார். சுவாமிகளுக்கு அப்பொழுது 19 வயது. 1989ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தை விட்டு புறப்பட்ட சுவாமிகள் முக்தியடைந்த 1929ஆம் ஆண்டு வரை 40 ஆண்டுகள் திருவண்ணாமலையை விட்டு நகரவே இல்லை.
சுவாமிகள் தன் தேகத்தை மறந்தனர். அழுக்கு மலிந்த ஆடைகள், நிலையாக ஓரிடத்தில் இருக்க மாட்டார். தேரடி, சடச்சி மடம், கோபுரவாயில், சிவகங்கை படிக்கட்டு, சாது சமுத்திரம் முதலிய பல இடங்களிலும் இருப்பார். எந்த கடைகளிலும் சுவாமிகள் நுழைவார். கல்லாவிலிருந்து காசுகளை அள்ளி விளையாடுவார். அன்று அந்த கடைகாரர்களுக்கு யோக திசைதான். சுவாமியை ஒரு பெரிய ஞானியாகவே ஊர் மக்கள் மதித்தனர். பாதிகள் தம்மை வணங்குவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். நல்லவர்களை கண்டால் மனம் மகிழ்ந்து அன்பு காட்டுவார். ரமண மகரிஷி, வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிகள் போன்ற மகான்கள் சேஷாத்ரி சுவாமிகளின் ஆசி பெற்றவர்களே. அலைவாய்க்கரையின் மகிழ்ச்சி குமர அழியா புனித வடிவாகும் அரணார் கதித பொருள் காட்டறிவ அடியார் கெளிய பெருமாளே. அரணார் கதித பொருள் காட்டறிவன் அடியார் கெளிய பெருமாளே. சுவாமிகளின் மகிமைகள் ஏராளம், தாராளம். கன்னி பெண்களை தொட்டால் அவர்களுக்கு வெகு விரைவில் திருமணமாகிவிடும். தீராத நோயாளிகளை தொட்டால் நோய் அகன்றுவிடும். எல்லா பெண்களையும் தாயை போன்று வணங்குதல், நினைத்த மாத்திரத்தில் கருணை வரவழைத்தல், அடயோகம் அதாவது தண்ணீருக்குள் மூழ்கி தவமிருத்தல் போன்றவைகளில் வல்லவராயிருந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். அவ்வாறு அடயோகம் செய்து குளத்திலிருந்து பல வண்ணங்களிலான மணல் எடுத்து வந்து அதனை கையாக திரித்து காட்டுவாராம். ஒரு பெரிய விபத்து நடக்க இருந்ததினை அறிந்து ரயிலை நிறுத்தி மக்களின் உயிரை காப்பாற்றியிருக்கிறார் சேஷாத்ரி சுவாமிகள். பல இஸ்லாம் சகோதரர்கள் சுவாமிகளின் பக்தர்களாக இருந்திருக்கிறார்கள். சுவாமிகள் சாதி, இனம், மதம் பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரிடமும் அன்புடன் இலக்கியிருக்கிறார். ஒருமுறை திருமண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வழியே வந்து கொண்டிருந்த சுவாமிகள் திடீரென்று அந்த திருமண கூடத்தின் சமையல் அறையில் நுழைந்தார். ஒரு பாத்திரத்தில் நிறைந்திருந்த சாம்பாரை கீழே தள்ளினார். பின்பு அந்த பாத்திரத்தில் இறந்து கிடந்த விஷம் நிறைந்த பாம்பினை காட்டிவிட்டு சென்றார். ஓடோடி வந்து மக்களின் உயிரை காப்பாற்ற மகான்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் என்பதற்கு சேஷாத்ரி சுவாமிகள் மிகப்பெரிய உதாரணமாய் விளங்குகிறார் என்றால் மிகையாகாது. இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் உணகடல் தொழுதெழுவே. இடரினும் தளரினும் எனதுரு தொடரினும் உணகடல் தொழுதெழுவே. கடல் தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை இடரினில் அடக்கிய வேதியனே. ஒருமுறை 1909 ஆண்டில் இவர் திருவண்ணாமலை ஆலய தேரடி தெருவில் நின்று கொண்டிருக்கையில் மேலே வானத்தை பார்த்து தலை உயர்த்தியவர் வெகு சப்தமான குரலில் விட்டோபா போகிறான் பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், அன்று நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், போலூரில் அன்று விட்டோபா சுவாமிகள் தன் ஜீவ உடலை விட்டு நீங்கி இருந்திருக்கிறார். அதனைத்தான் சேஷாத்ரி மகான் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. வாழினும் சாவினும் வருந்தினும் போ வீழினும் உணகழல் விடுவேன் நல்லே. வாழினும் சாவினும் வருந்தினும் போ வீழினும் உணகழல் விடுவேன் நல்லே. திருவண்ணாமலை ஆலய வளாகத்தில் இருந்த பாதாள லிங்க சந்நிதிக்குள் மோன நிலையில் பாதியாய் இணைத்து விட்டிருந்த பகவான் ரமணருக்கு பாதுகாப்பு அளித்து, யாம் பார்வதி தேவி, இதோ என் மகன் கந்தன் என்று அவரை இந்த வெளி உலகுக்கு அறிவித்து வெளியே அழைத்து வந்தவர் இம்மகான். இவ்வாறு 40 ஆண்டுகள் திருவண்ணாமலையில் நடமாடும் தெய்வமாய் விளங்கிய சுவாமிகள் 4/1/1929 ஆண்டில் சிவனடியாராகிய சின்ன குருக்கள் வீட்டு திண்ணையில் மகா சமாதி அடைந்தார்கள். திருவண்ணாமலையில் மலைக்கு தென்புறம் செல்லும் கிரிவல பாதைக்கு செங்கம் சாலை என்று பெயர். அந்த சாலையின் கிழக்கு பாகத்தில் சாலைக்கு வடபுறம் ஸ்ரீ சேஷாத்ரி ஆசிரமம் அமைந்துள்ளது. தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி
போரில மதி வைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. நனவினும் கனவினும் நம்பா உன்னை, மனவினும் வழிபடல் மறவே நம்மா. அந்த ஆசிரமத்திற்குள் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளின் சமாதி கோவில் அமைந்துள்ளது. இந்த பீடத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. மகான் சேஷாத்ரி முக்தி அடைந்த போது அவருடைய ஜீவாலய சமாதிக்கு உண்டான தெய்வீக காரியங்களை நடத்திவிட்டு சென்றிருக்கிறார் பகவான் ரமண மகரிஷி. கர்மயோகி, ஞானத்தாய், இகபர சௌபாக்கியவதி பிரம்மரிஷி அன்னை உமாதேவியார் வாய்மொழி மூலமாக சூட்சமத்தில் இயங்கி சித்துக்கள் பல புரிந்து வந்திருக்கிறார் இந்த மகான். மகானின் திருமேனி அடங்கியிருக்கும் அந்த ஜீவசமாதி கோவில் பக்தர் பலரையும் வேக்க வைத்து வல்லமையோடு வாழ வைக்கும் அற்புத திருக்கோவிலாக திகழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. புனல்விரி நறுங்கொன்றை போதனிந்த கனல் எரி அனல் குகையவனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணே. 1929 வருடம் ஜனவரி மாதம் 4ஆம் நாள், விபவ ஆண்டு மார்கழி மாதம் 21ஆம் நாள் மகான் இறைவனுடன் கலந்தார். தும்மலோடு அருந்துய தோடிடினும் அம்மலரடியலால் அறத்தாது என்ன, கை மல்கு வரிசிலை கனை ஒன்றினான் மும்மதில் எரியழ முனிந்தவனே. திருவண்ணாமலை சித்தர்பீட வரிசையில் மீண்டும் மற்றொரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.